every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்குமே மண் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து மண் பாத்திரம் வாங்கினதுக்கப்புறமா இந்த பக்கெட் ஃபுல்லாகவே தண்ணி நிறையா வச்சுட்டு இதை வந்து ஒரு 6 மணி நேரம் அளவுக்கு அப்படியே நம்ம ஊற விட்டுருவோம். ஏன்னா இது வந்து சுட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து நம்ம அப்படியே வந்து மண் பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். உங்களுக்கு இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏர் பபிள்ஸ் வந்து வர்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஒரு 6 மணி நேரம் அளவுக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். 6 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இதை வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது வந்து வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். நிழலில் காய வச்சுட்டு நான் காலையில் எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா சரி இதில் வந்து ஆனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மண் பாத்திரத்தில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணி இருக்குது இல்லையா, சாப்பாடு வடித்த தண்ணி, அதுவுமே பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து ஊற வைப்பாங்க. நான் வந்து வெறும் தண்ணியில் மட்டும்தான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்த தண்ணியில் இது ஒரு 6 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்து சமைப்பாங்க. நான் தண்ணியில் வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணதுனால நான் அப்படியே வந்து நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இறால் போட்டு ஒரு குட்டியாக ஒரு புளியான மாதிரி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இறால் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய் இது மட்டும் போட்டு தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். இறால் போடுறோம் அப்படின்னும் போது ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பண்ணியாச்சு. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அதை மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்ல மறந்துட்டு ஒரு பச்சை மிளகாவே வந்து சேர்த்துக்கிட்டேன். புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு தான் வச்சுருந்தேன். அதையுமே இதில் ஊற்றிட்டு இதுக்கு சைடிஷ்க்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை மட்டும் இதிலே போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இருக்கிற சம்மர் சீசனில் வந்து இன்றைக்கி என்ன சமைக்கலாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிலில் வந்து கிச்சனில் என்ன சமைக்கவுமே வந்து முடியல. நான் வந்து எப்போதுமே வந்து கேஸில் சமைக்காமல் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி இந்த மண் பாத்திரம் வாங்கினதுனால ரொம்பவுமே வந்து ஆசையாக இருந்துச்சு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் சைஸ் உள்ள மண் பாத்திரம் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அதிகமாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆணை வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக போயிடும் அப்படின்றதுனால நான் வந்து சரி ஓகே போதும் அப்படின்ட்டு குட்டியாக தான் வாங்கியிருந்தேன். வானலுமே தேடிட்டு இருந்தேன், ஆனால் அது கிடைக்கவே இல்லை. ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் எப்படி மண் பாத்திரம் வந்து வாங்குறேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும், நல்லா சூப்பராகவே வந்து குக் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆணவமே வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா மண் பாத்திரத்தில் செஞ்ச இந்த ஆணம், முட்டை, அவ்வளோதான். இதை வந்து மதியானம் சாப்பிட்டுமே வந்து முடிச்சாச்சு. மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்றோன்னு அது ஒரு தனி டேஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லுவேன். ரொம்பவுமே வந்து ஆணமும் சூப்பராக இருந்துச்சு. வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். அது ஒரு ரெண்டு நாள் தான் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி வந்து கருத்து போயிடுச்சு. சரி இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வச்சு இன்றைக்கி வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வாழைப்பூ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு அந்த மிக்ஸுமே வந்து மீந்துருச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஊற்றிட்டு நம்ம இதை தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையுமே வந்து நான் ஊற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாவு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஹெல்த்தியாகவே வந்து இருக்கும். இதில் வந்து முருங்கைக்கீரை, வாழைப்பூ இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட்டுமே வந்து இருக்குது. நல்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் தோசை, இட்லி இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாவில் கலந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இன்னொன்று வந்து விரும்பியுமே வந்து சாப்பிடுவாங்க. இதை வந்து தோசையாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை அடை மாதிரியுமே வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தோசை மாதிரி தான் வந்து ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு வந்து சட்னி இதெல்லாம் எதுவுமே தேவைப்படவே படாது. நார்மலாக சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவை வச்சு
நான் தோசை அண்ட் தென் அப்புறம் வந்து வடை இது ரெண்டுமே தான் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதில் வந்து தோசை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து வடை எப்படி செய்யுதுன்னு போஸ்ட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.